Hi, hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு கிட்ஸ் ஸ்பெஷல் தான் chilli parota. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் போனாலே சில்லி பரோட்டாவும் கோபி மஞ்சூரியன் சாப்பிடாத குழந்தைங்களே இருக்காது. அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே இதில் ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. ஸோ அதை இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி இப்போ ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணும் போது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 பீஸ் பரோட்டா எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ சாஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆயில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சாப் பண்ணதை வந்து நம்ம போட்டு அதுவும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வந்துட்டு வெங்காயம், கேப்சிகம், அதுபோக வந்துட்டு காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இதே ப்ரிப்ரேஷனில் இதே ஸ்டைல் இப்போ குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா அதே அளவு பண்ணுங்கள். ஸோ வெங்காயமும் கேப்சிகம் குடமிளகாயும் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். குடமிளகா ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் மட்டும் இந்த கண்ணாடி பதம் வதங்கிச்சுனாலே போதும். அது வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் 2 பீஸ் தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து சும்மா புளிப்புக்காக போட்டிருக்கோம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எதுக்காக இப்படி ஃப்ரை பண்ணி நம்ம அது பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு அந்த பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும். நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பொசிஷன் வரும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா போட ஆரம்பிச்சிட்டோம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சால்ட் எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஒயிட் பெப்பர், கொஞ்சம் சில்லி பவுடர் ஸ்பைசிக்கு, ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா வெனிகர். ஸோ இந்த வெனிகர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஸ்பைசி சால்ட்டு ஸ்பைசி புளிப்பு, அந்த கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு அதோட இனிப்பும் கொஞ்சம் சேர்ந்து வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டொமேட்டோ கச்சா போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி வந்து ஒரு பழம் சேர்த்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை போட்டிருக்கேன், சீனி. ஸோ இது எல்லாமே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பரோட்டா வந்து நல்லா கிரிப்ஸியாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணுன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம், அதாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பரோட்டா வந்து நம்ம போட போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் அளவு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போடக்கூடாது, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடுச்சு. ஸோ எப்போயுமே பரோட்டா ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடு வச்சு ஃப்ரை பண்ணணும், கட் பண்ண பரோட்டாவை. இல்லைன்னா உங்களுக்கு என்னென்னா ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எப்போயுமே வந்துட்டு பரோட்டா பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்படி கையில் உடச்சோன்னா அப்படி நொறுங்குற மாதிரி இருக்கணும். பார்த்திங்களா, நொறுங்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதில் வந்து சாப்பிடும்போது இந்த சாஸோட ஊறி கொஞ்சம் கிரிப்னஸோடு இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக அப்ளை ஆகிரும். நமக்கு இருக்கிறது வந்துட்டு சாஸ் கீஸ் எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்துச்சு. ஸோ அதே அளவு நம்ம போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவ்வளோதான், ஃபினிஷிங் பொசிஷன் வந்தாச்சு. ஸோ
ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சில்லி பரோட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சில்லி பரோட்டா சூப்பர்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிலே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் செல்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு ரெசிபியோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோடய நன்றிகள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி அன்லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்ஸ் ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோக்கு அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளை ஒரு நல்ல ரெசிபியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.